Hi friends, welcome to our channel. இந்த கட்டிங் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன். இது செகண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ. இது கீழே நம்ம கட் பண்ணோம் இல்லையா பார்டர் வச்சு, அதுக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் போட்டுடலாம். ஒரு ஃபுட்டோட அளவு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணோம் இல்லையா, அதில் இது லோவர் பார்ட்டு. ஸ்டிச் போட்டுட்டு நான் கேன்வாஸ் எல்லாம் எதுக்குமே கொடுக்கல, ஒன்லி லைனிங் ஒண்டி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன நாச்சஸ் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாமே கர்வில் இருக்குது இல்லையா, இல்லாட்டி பர்ஃபெக்டாக திரும்பாது. இப்போ லைனிங் பீஸஸ் சைடு வந்து ரா எட்ஜஸ் எல்லாம் வச்சு ஒரு எட்ஜ் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த ஸ்டிச் வந்து லைனிங் பீஸில் ஒண்டி தான் விழணும், மெயின் பீஸில் படக்கூடாது. இப்போ திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்து திரும்பிடும். அப்படியே பொறுமையாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபுட்டோட அளவு ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எட்ஜ் ஸ்டிச் போடலாம். நான் மேக்ஸிமம் ஒரு ஃபுட் அளவு தான் போடுவேன். ஃபுட் அளவு போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டு சைடும். கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் சைடு வச்சு அடித்தோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து சுருக்கம் இல்லாமல் கிடைக்கிறது வந்து நல்லா தெரியும். அதனால் அது மெயின் பீஸ் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு மெயின் பீஸ் சைடு அடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் இருக்கிறத கட் பண்ண வேண்டாம். நம்ம பீஸ் கொடுத்து மடித்து அடிக்கும் போது அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதனால் நான் அதை கட் பண்ணல. இது எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான்ப்பா, இந்த பார்ட் முடிஞ்சது. இப்போ அப்பர் பார்ட் பார்ப்போம். நான் இதுக்கும் கேன்வாஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைனிங் பீஸ் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பின் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நம்ம பின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கேலப்பில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கேலப் தைக்கல, நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸ்டிச்சு உள்ளே போகிறதால ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலப் பண்ணுவோம். ஸ்கேலப் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக மிஷினை ரன் பண்ணுங்கள். பொறுமையாக நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறது மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி கிடைக்கும். உங்களால் எவ்வளோ பொறுமையாக ரன் பண்ண முடியுதோ அந்த அளவு பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டிச் போடுங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், நான் பொறுமையாக தான் தைச்சேன். வீடியோ லென்த் ஆகிடும்னு ஸ்பீட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது. நானும் ஸ்லோவாக தான் தைச்சேன், சரிங்களா? இது மட்டும் நம்ம பொறுமையாக தைச்சிட்டா மீதியெல்லாம் ஃபாஸ்ட்டாக தைச்சிக்கலாம், இன்னும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் நமக்கு ஷேப் கொடுக்கறது முக்கியமானது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிக்கலாம். இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் இல்லையா, 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் விட்டுருக்கீங்களோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கிறேன். கர்வெல்லாம் கட் பண்ணல, ஏன்னா நம்ம கேன்வாஸ் கொடுக்கல இல்லையா, கொஞ்சம் கிளாத் இருந்துச்சுன்னா ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த ஷேப் திரும்புகிற இடம் ஸ்டிச் கிட்ட வரையும் கட் பண்ணணும், மீதியெல்லாம் ஜஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ திருப்பிடுவோம். பொறுமையாக கை வச்சு அந்த ஷேப் வந்து வெளியே எடுத்து விடுங்க. பொறுமையாக பண்ணணும், ஏன்னா இது வந்து
எப்படி சொல்கிறது, ஸ்டிச் வந்து விட்டுரும் நீங்கள் ஃபோர்ஸாக வந்து திருப்புனீங்கன்னா. அதெல்லாம் பொறுமையாக திருப்புங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து திரும்பலைன்னா நம்ம ஸ்டிச் வரைக்கும் கட் பண்ணலன்னு அர்த்தம். பொறுமையாக ஸ்டிச் மேலே படாமல் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கிளாத் வந்து ரா எட்ஜஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக திருப்பியாச்சு. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஏஜி ஸ்டிச் போட்டுக்கலாம். அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ப் இல்லாத ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஷார்ப் இல்லாததாக எடுங்க. அதுவும் வந்து மெயின் பீஸ் இருக்கிற சைட் பண்ணக்கூடாது, லைனிங் பீஸ் இருக்கிற சைட் பண்ணணும். அப்போ பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுத்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஷார்ப் இல்லாத பீஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் லைனிங் இருக்க பக்கம் தான் உள்ளே விட்டு நான் அந்த ஷேப் எடுத்து விடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துடுவேன். பாருங்கள், ஸ்டிச் போட்டாச்சு. இதே ஷேப்லேயே நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போடுறது இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்குது இல்லையா? இப்போ வந்து சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்குவோம். லைனிங் பீஸும் மெயின் பீஸும் அட்டாச் பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது கூட சேர்த்து தான் நான் வந்து ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், ஸ்டிஃப்னஸ்க்காக தான். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது ஷேப் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து கொடுக்கும். கேன்வாஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வைக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ஒரு பட்டன் வந்து வச்சுக்கலாம், ஷோ பட்டனு. நான் வந்து இங்கே பௌதா ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுட் அளவு வச்சு அடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக நாச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் நாச் பண்ணிவிட்டு நம்ம ரா எட்ஜஸை வந்து லைனிங்கில் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் மடித்து ஹெம் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி அடுத்து ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்னஸ் வச்சுட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய ஸ்டிச் வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஹெம் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் முடித்த பிறகு. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, இந்த பார்ட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது லோவர் பார்ட் எடுத்துக்கலாம். நல்லா தரையில் விரித்து போட்டு பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கேமராவில் கேப்சர் ஆனுன்றதால டேபிள் மேலே போட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக 2 சைடும்.
2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்கேலப் டிசைன் பண்ணோம் இல்லையா, அதை வந்து சீட்டப் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து செட் பண்ணுங்கள். அதனால தான் சொன்னேன் கீழே போட்டு செட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. செட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் போட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி வீடியோ லென்த் ஆகிடுச்சி, அதனால் நான் இந்த ஸ்டிச் போடுறதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க, அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன தையல் வச்சு 2 ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட் காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கைக்கு வந்து சின்ன போ வச்சுருக்கேன், சாரி பஃப் வச்சுருக்கேன், ஷோல்டரில் மட்டும் வர மாதிரி. இந்த வந்து லட்கன் வந்து வேணுன்றவங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.